पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर् ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं सङ्गचक्रासिधारिणं सहस्रशिरसंश्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षेण क्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगीं सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो ह्येषः स वो व्यात् सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல வியாச பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். முதல் பாதம் சமாதி பாதம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சமாதி பாதத்துல பாத்தீங்கன்னா நேற்று கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷயவதி வா பிரவೃತ್ತಿ உட்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி அப்படின்ற 35வது சூத்திரம் மீனிங் பார்த்துருக்கோம். பாஷ்யம் படிக்கல. ஒவ்வொன்றா ஆப்ஷன்ஸ் சொல்லிட்டே வரோம். சமாதிக்கு முதல் சாதனம் ஓங்காரம், ரெண்டாவது சாதனம் பிராணாயாமம், மூணாவது சாதனம் பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணுறதா இங்கே வச்சிருக்கு. மைத்திரி கருணா முதிதா முபேக்ஷாயா முட்டுட்டீங்களா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லாத்துலேயும் ஆட் பண்ணிக்கணும். இந்த பேஸாக வச்சுக்கிட்டு மைத்திரி கருணா முதித உபேக்ஷாயாம் சூத்திரத்தை பேஸாக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே தான் ஓங்கார சாதனை, பிராணாயாம சாதனை. அதுக்கப்புறம் இப்போ 35வது சூத்திரத்தில் சொல்லியிருக்கிறது விஷயவதி வா பிரவೃತ್ತಿ உட்பன்னா மனசக ஸ்திதி நிபந்தினி. விஷயவதினா என்ன அர்த்தம்? ரூபரச கந்த ஸ்பர்ஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 இந்திரியங்களுக்கான விஷயம். கண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபம், காதுக்கு சப்தம், மூக்குக்கு ஸ்மெல், நாக்குக்கு டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஷம். இந்த 5 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷயவதி அப்படின்னா நான் ஏற்கனவே நேற்று கிளாஸில் சொல்லியிருக்கேன். என்னோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்மெல் இருக்குது, நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுத்ததுக்கு அப்புறம்
நேற்று ஃபுல்லாக முந்தா நேற்று எல்லாம் என்னோட அம்மாவோட ஸ்மெல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீகால் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட அக்காவோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா பூர்வாசிரமத்தில் அந்த பால் ஸ்மெல், குழந்தைக்கு பால் கொடுத்த ஸ்மெல் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பதிஞ்சிருக்கு. அப்போது அந்த பால் ஸ்மெல் வந்துச்சுன்னா மார்புலேருந்து வர ஸ்மெல், அந்த ஸ்மெல் வந்துச்சுன்னா அக்காவோட ஸ்மரணம் வந்துடும். அப்போ புடவையோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்குன்னு ஸ்பெஷல். அப்போ ஆனால் என்ன பிரச்சனை தெரியுங்களா, அது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா அம்மாவை நினைச்சாலோ அக்காவை நினைச்சாலோ எனக்கு மோட்சம் கிடைக்குமா? மோட்சம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் இப்போ நான் சொல்றது வந்து என்னோட அம்மாவையும் என்னோட அக்காவையும் என்னோட அப்பாவையும் நான் பக்கத்தில் இருந்ததுனால சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் வந்து நமக்கு சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜுரம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் பண்ணியிருக்கேன். ஜுரம் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அம்மாவோட புடவை வந்து பார்த்தீங்கன்னா போத்திக்கிட்டேன்னா எனக்கு என்னென்னா ரொம்ப செக்யூராக ஃபீல் ஆகும். என்னோட அக்காவோட வந்து ஸ்மெல் இருந்துச்சு அப்படின்னா அக்காவோட புடவையும் எடுத்து நான் பக்கத்தில் போட்டுப்பேன். இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு செக்யூர் ஃபீலிங், நல்ல செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும். அப்பா பக்கத்தில் படுத்திருக்கும் போது வேட்டி இருந்துச்சுன்னா, அப்பாவோட வேட்டி பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பயமே இருக்காது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா லௌகிகத்தில் இந்த நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஆனால் சமாதிக்கு போகணும் அப்படின்னும் போது நம்ம கூட என்ன ஆட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, மற்ற எல்லாத்துக்கும் என்ன பேர் அப்படின்னா உலகத்தில் இருக்கிறது எல்லாத்துக்கும் பிராகிருத விஷயவதி அப்படின்னு பேர். பிராகிருத விஷயவதின்னு என்ன அர்த்தம்? இந்த பிரகிருதியினால உண்டான விஷயங்கள். இதே விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பேருனா திவ்ய விஷயவதி அப்படின்னு ஆயிடும். எதெல்லாம் திவ்யம் அப்படின்னு கேட்டா பிராகிருதம் தான், ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுல திவ்யம் வந்துடுது, தெய்வீகம் வந்துடுது. திவ்யம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டினா தெய்வத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. என்னது நான் சொல்றேன்ல, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சுவாமியோட பாதத்திலிருந்து புஷ்பத்தை எடுத்தோம் அப்படின்னா அதுல ஒரு ஸ்மெல். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா துர்க்கையம்மனோட கோயில்ல இருந்து வரக்கூடிய விபூதிக்கு ஒரு ஸ்மெல், சிவபெருமான்கிட்ட இருந்து வரக்கூடிய விபூதிக்கு, அம்பாள்கிட்ட இருந்து வரக்கூடிய குங்குமத்துக்கு ஒரு ஸ்மெல், சுவாமிகிட்ட இருந்து சிவபெருமான்கிட்ட இருந்து வரக்கூடிய விபூதிக்கு ஒரு ஸ்மெல். அப்ப ஸ்மெல்லா இருக்கட்டும், டேஸ்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்திலையும் ஸ்ரீரங்கம் போனீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பிரசாதம் சாப்பிடாம வந்துடாதீங்க. அக்கார வடிசல் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? அக்கார வடிசல். அக்கார வடிசல் ஸ்ரீரங்கம் கோயில்ல ரொம்ப பிரசித்தமான ஒரு பதார்த்தம். அந்த பாயசம் மாதிரியே பண்ணுவாங்க. அப்போ அந்த பாயசம் தான், அதான் பாயசம் தான். ஆனால் ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வேற. நம்ம இதில் கேரளாவில் பண்ணுற இது மாதிரி பாயசம் மாதிரி அந்த உருளியில் போட்டு உருட்டுவாங்க, ரொம்ப இது பண்ணணும். அப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்கு. இப்போ எனக்கு அதை நினைக்கும் போது எனக்கு நாக்கு ஊறுது, நாக்கு ஊறுது. அது என்னதுன்னு கேட்டிங்கன்னா சுவாமிகிட்ட போயிட்டு வரும்போது அதில் ஒன்று சேர்ப்பாங்க, இல்லை பச்சை கற்பூரம் ஒன்று சேர்ப்பாங்க. இந்த பச்சை கற்பூரம் போட்டுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்த மாத்திரத்தில் என்ன மாயாஜாலம் நடக்குன்னே தெரியாது. அந்த டேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ஒன்று ஈடு இணையது, அது மாதிரி இருக்கும். அப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிரசாதத்துக்கும் ஒரு டேஸ்ட் ஒன்று. இது மாதிரி திவ்ய விஷயங்கள் இருக்கும். சப்தம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உஜ்ஜயினிக்கு போனீங்கன்னா தெரியும். உஜ்ஜயினியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஸ்மாரத்தி அப்போ ஒரு அந்த எல்லாத்தையும் ட்ரம்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதில் முக்கியமாக டமருவோட சப்தம் இருக்கு பாருங்க. டமரு சப்தம் நீங்கள் உஜ்ஜயினியில் ஒழுங்காக கொஞ்சம் ஜபம் பண்ணிட்டு போய் உட்கார்ந்தீங்க அப்படின்னா அந்த டமரு சப்தம் கேட்ட மாத்திரத்திலே உங்களுக்கு உள்ளுக்குள்ளார அந்த குண்டலினி சக்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிரத்யட்சமாக உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உள்ளுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்படியே ஒரு மின்னல் ஓட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ யதார்த்தமாக தெரியும். அப்போ என்ன அர்த்தம்னா திவ்ய, அது என்னது சப்தம், திவ்ய சப்தம், திவ்ய ரசம், திவ்ய கந்தம், இது மாதிரி இருக்கக்கூடியது. சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மயிலழகால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தடவி பாருங்களேன். சில கோயில்களில் போனீங்கன்னா யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தெரியும், யாரோ நம்ம கிராஸ் பண்ணுற மாதிரி ஃபீலிங் தெரியும். அப்போ இதெல்லாம் திவ்யம்னு அர்த்தம். திவ்யம்னா என்ன அர்த்தம்னா மானுஷ்யம் இல்லை, மனுஷ சம்பந்தமானது இல்லை. அதுக்கு பேர் திவ்ய கந்தவதி, திவ்ய ரசவதி, திவ்ய வந்து பார்த்தீங்கன்னா ரூபவதி அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் திவ்யம் திவ்யம் திவ்யம்னு போட்டுக்கணும். அப்போ அது மாதிரி விஷயத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மனசை வைக்கிறோம்னு வச்சுங்க, என்ன கிடைக்கும்? சம்சாரம் கிடைக்குமானா சம்சாரம் கிடைக்காது. இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக கட்டப்பட்டதாக ஒரு சமாதி நிலையை அடையும். ஸ்திதிபதம்
லபதே. அதான் இங்க சொல்லிட்டார். விஷயவதி வா, வாவை தூக்கி முன்னாடி போட்டீங்க. ஏற்கனவே சொன்ன ஆப்சன்ஸ் இல்லாம இது ஒரு ஆப்சன்ஸ். அந்த திவ்ய விஷயவதியா இருக்கிறதுல பிரவருத்தி உட்பன்னா, நமக்கு பிரவருத்தியானது உண்டாச்சு அப்படின்னா, இப்ப நான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா அம்மாவோட வாசனைய நான் ரீகால் பண்றேன்னு வச்சுங்களேன். எனக்கு என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, நான் ஏன்டா இந்த எக்ஸாம்பிள் சொன்னேனே இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அக்காவை பத்தியும் அம்மாவை பத்தியும் 20-25 வருஷத்துக்கு மேல ஆச்சு. 30 வருஷம் 35 வருஷம் ஆச்சு. அப்போ 30-35 வருஷம் கழிச்சு கூட எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட வாசனைகள்லாம் வந்துருச்சு. ட்ரிகர், அந்த ட்ரிகரை ஆன் பண்ண மாத்திரத்துல அந்த ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆகிப்போச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 2 நாளா நான் அக்காவோட இருந்தது, அம்மா வந்து என்னை சின்ன வயசுல இருந்து என்னெல்லாம் கூட்டிட்டு போனாங்க, எங்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க, வந்தாங்க, எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி கூட வந்து பாத்தீங்கன்னா, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, நம்ம தேவையில்லாம எக்ஸாம்பிள் சொல்றோன்ற பேர்ல நம்மளா போய் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிகரை ஆன் பண்ணிட்டோமே அப்படின்னு இருக்கு. இந்த ட்ரிகரை ஆன் பண்ணது என்னைக்கு ஆஃப் ஆகும்னு தெரியல. இப்போ வேற பேசியிருக்கேன்னா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எல்லா ஃபைலும் ஓப்பன் ஆயிடும். சின்ன வயசுல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொன்றா அக்கா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல என்னை வந்து பாத்தீங்கன்னா மடியில வச்சு கூட்டிட்டு போனதுல இருந்து, அம்மா வந்து பாத்தீங்கன்னா நான் ஜுரமா இருக்கும்போது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனதுல இருந்து, எல்லா சம்பந்தமான விஷயங்களும் ஒரு ஃப்ளட் மாதிரி வந்துகிட்டே இருக்கு. இது என்ன பண்ணுவோம் இப்போ? எனக்கு சுகம் தருமா துக்கம் தருமா? துக்கத்தை தான் தரும். அதே நேரத்துல நாராயணனோட ஸ்மெல்ல வந்து நான் அம்பாலோட ஸ்மெல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து நினைச்சு பாக்குறேன்னு வச்சுங்க, அதுல வந்து கான்சென்ட்ரேட் பண்றேன்னு வச்சுங்க. அப்ப என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா, அதுதான் மனசை கற்றதா ஆகிவிடும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்களேன். நம்ம எல்லாத்துக்கும் நம்மளோட சொந்த ஸ்நேகத்துல, உலகியல் விஷயத்துல எல்லாத்துலயும் சிந்தனை இருக்கு. அதை ரீகால் பண்ண முடியும், மனசுல கொண்டு வர முடியும். ஆனா மனசு என்ன பண்ணும்? சஞ்சலிச்சு போயிடும். விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப போயிடும், மனசு நிக்கவே நிக்காது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, விஷய சிந்தனையை விட்டுட்டு திவ்யமான விஷயங்களை சிந்தனை பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும்? மனசு வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டதா ஒரே நிலையில நிக்க ஆரம்பிக்கும். சொல்லியாச்சு. அந்த பிரவருத்தி உற்பத்தி ஆயிடுச்சுன்னா, பிரவருத்தினா என்ன சுவாமி? இப்ப நான் சொன்னல, பிரவருத்தின்றதுக்கு அர்த்தம் நான் நினைச்ச மாத்திரத்துல 2 நாளா எனக்கு அக்காவை பத்தியும் அம்மாவை பத்தியுமே தாட்ஸ் போயிட்டே இருக்குன்னு சொன்னல, அந்த தாட்ஸோட ஃப்ளோ இருக்குல்ல, அதுக்கு என்ன பேரு? பிரவருத்தின்னு பேரு. அப்போ ஏதோ ஒரு ஸ்மெல்ல வந்து பாத்தீங்கன்னா நினைச்சோன்னே அம்மாவோட நினைவுகளை பத்தின பிரவருத்தி உண்டாயிடுச்சு. இதே மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா துர்க்கையம்மனோட குங்குமத்தை ஸ்மெல் பண்ணேன் அப்படின்னா, அதை ஸ்மெல் பண்ணி அம்பாலோட ரூபத்துல எனக்கு மனசு நல்லா ஆழ்ந்து மேல இருந்து கீழே வரைக்கும் அம்பாலோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தரிய லகரியில ஒரு முக்கியமான ஸ்லோகங்கள் பண்ணி வச்சிருக்காரு. அம்பால அப்படியே வர்ணனை பண்ணி வச்சிருக்காரு. அப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா துர்க்கையம்மனோட அந்த ஸ்மெல்ல நினைச்ச மாத்திரத்துல துர்க்கையம்மனோட கிரீடத்திலிருந்து பாதம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சிந்தனை பண்றது பிரவருத்தி ஆயிடுச்சு அப்படின்னா, அப்ப என்ன ஆகுனா மெதுவா 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 அது என்னுடைய மனசை என்ன பண்ணும்? சமாதி வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும். அப்ப என்ன பண்ணணும்? உலகியல் விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு திவ்யமான ஈஸ்வர சம்பந்தமான விஷயங்களை சிந்தனை பண்ண வேண்டும். இது ஒரு இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா, இது நான் சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோகிகள் நம்முடைய சுவாமிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற விஷயம். இப்போ என்னோட குருநாதர் சுவாமி ராமானந்த சரஸ்வதி ரொம்ப பக்திக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து வர்றது. இங்க பதஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா இதை சொன்னதுக்கு பிறகு அதுல டீட்டெயில் இல்லவே இல்லையா? திவ்யன்ற விஷயம்லாம் இல்லை, விஷயவதிவா பிரவருத்தி உட்பண்ணான் இருக்கு. இப்ப வந்து வியாச பாஷ்யத்துல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். ஆச்சாரியர் சொல்றார், வியாசர் சொல்றார், நாசிகாகிரே தாரயதோ. நாசிகாகிரம்னு என்ன அர்த்தம்? மூக்கோட நுனி. இந்த மூக்கோட நுனிய வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுங்களேன். எப்படி பார்ப்பீங்க? இந்த கண்ணு க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். இந்த கண்ணு க்ளோஸ் ஆன புத்தாவோட ஸ்டாச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். புத்தாவோடது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற கண்ணு திறந்துருக்கும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா கண்ணு
மூடின மாதிரி இருக்கும். ஆனா கீழே வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கும். அந்த கீழே இருக்கிற கண்ணு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கீழ் பார்வையா இந்த மூக்கையே பார்க்கும். மூக்கோட நுனியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு பொட்டு வச்சுங்க. நான் இதெல்லாம் வந்து இப்போ ட்ரைனிங்ல பண்ணது. என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மூக்கோட நுனினா கூட இங்க அங்க போகும். ஒரு கருப்பு மைய வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு வைக்கிற மைய எடுத்து லைட்டா ஒரு பொட்டு வச்சுருங்க. பொட்டு வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சுவாமி படத்துக்கு முன்னாடி இருந்துக்கிட்டு ஒரு 10 பிராணாயாமம் பண்றீங்க. ஒரு 10 பிராணாயாமம் பண்ணிட்டு கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த கருப்பு மூக்குல நுனியில இருக்கக்கூடிய கருப்பு புள்ளியிலேயே என்ன பண்ணுங்க, கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது ஒரு 10-15 நிமிஷம் போச்சுன்னா கண்ணு மூடின மாதிரி ஆயிடும். கண்ணுல இருந்து கீழே வந்து மட்டும் ஓப்பன்ல லைட்டா ஓப்பன்ல இருக்கும். இதுல ஃபுல் கான்சென்ட்ரேஷன் மெதுவா 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 வரும். அப்படி ஆகும்போது நாசிகாகிரே மூக்கோட நுனியில தாரயத்தகனா அந்த கரும்புள்ளிய வச்சு அதுலயே தாரணை பண்றவனுக்கு தாரயத்தக அஸ்யனா அப்படி தாரணை பண்ற அவனுக்கு யா திவ்ய கந்த சம்பித்து. யா திவ்ய கந்த சம்பித்துனா என்ன அர்த்தம்? இந்த மூக்கோட நுனிய எவன் பண்றானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லௌகிக ஸ்மெல் எல்லாம் போயிட்டு ஒரு திவ்யமான ஸ்மெல்லானது, தெய்வீகமான ஸ்மெல்லானது அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ண முடியும். அதுக்கு பேரு திவ்ய சம்பித்துன்னு பேரு. திவ்ய கந்த சம்பித்து அப்படின்னு பேரு. இது வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சுவாமி? ஆகும், அபியாசம் பண்ணணும்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஓங்காரம் பண்ணலாம், இல்லைன்னா பிராணாயாமம் பண்ணலாம், இல்ல பிராணாயாமம் ஓங்காரத்தையும் சேர்த்து பண்ணலாம், இல்ல அப்படின்னா இந்த விஷயவத்திய மெடிடேட் பண்ணலாம். அப்ப மூக்கு நுனியே பண்ணலாம், மாத்தி மாத்திலாம் பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு சாதனைய கையில எடுத்துக்கணும். 10 சாதனையை வச்சுக்கிட்டு 10யும் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகாது, பலன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடும். அப்ப ட்ரில் பண்ணினீங்க அப்படின்னா, போர் போட்டீங்கன்னா ஒரே இடத்துல போர் போட்டுக்கிட்டே போகணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கந்தவதியை எடுக்கிறீங்கன்னா மூக்கோட நுனியை மட்டும் பார்க்கிறத அபியாசமா வச்சுக்கிறது. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸ்மெல் வரும் அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய திவ்ய ஸ்மெல் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இந்த இடத்துல தேவதைகள் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சா கந்த பிரவருத்தி. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா கந்த பிரவருத்தின்னு பேரு. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை இங்க பண்ணி 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 ஒரு அபியாசம் ஆக 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 உங்களுக்கு வந்து அந்த திவ்ய கந்தம் உட்கார்ந்து இருக்கிற நிலையில தெரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், நீங்க எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த திவ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ற ஒரு சாமர்த்தியமானது உங்களுக்குள்ளார உண்டாகிவிடும். அதுக்கு பேர் தான் கந்த பிரவருத்தி அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? ஒண்ணு. அதுக்கு அடுத்து ஜிஹ்வா அக்ரே. ஜிஹ்வா அக்ர, ஜிஹ்வான நாக்கு. நாக்கோட அக்ரபாகம்னா நாக்கோட டிப்பு, நாக்கோட நுனி. இந்த நுனியில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றது, லைட்டா கிள்ளி விடுங்க பார்க்கலாம். ஒரு பஞ்சு. ஆமா, யோகம்னா ரொம்ப கஷ்டம் இல்லாம ஈஸியா பண்ண முடியுமே என்ன? ஐயோ அப்படின்னா என்ன பண்றது, நம்ம சில சமயம் கடிச்சுப்போம் தெரியுங்களா? நாக்கை வந்து பாத்தீங்கன்னா ஐயோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பல்லு இந்த இடத்துல ஒரு சிங்கப்பல்லு இருக்கு, ஐயோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கு, எக்கு தப்பா நாக்கை கடிச்சுப்பேன். அப்ப அந்த நாக்கை கடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அது நுனி நாக்குல வந்து பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு பஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா மூக்குல பொட்டு வச்சோம்ல, மூக்குல பொட்டு வச்சோம், நாக்குல பொட்டு வைக்க முடியாது, ஆனா கான்சென்ட்ரேஷன் வரணும்ல, அதுக்கு என்ன பண்றது, லைட்டா ஒரு கிள்ளிட்டு உட்கார்ந்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 வாட்டி கிள்ளினீங்கன்னா போதும். மனசு வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நிக்கிறதுக்காக தான். அப்படி மனசு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னா அந்த நாக்கோட நுனியிலேயே இப்ப நான் கிள்ளது எனக்கு அப்படியே இருக்கு.
அந்த நாக்கோட நுனியிலேயே இந்த மனசை வந்து பார்த்தீங்கன்னா வைக்க 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 அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திவ்ய ரச சம்பித்து. திவ்ய ரச சம்பித்துனா என்ன ஆகும்? ஒரு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. அப்போ மெதுவாக இந்த நாக்குக்கு என்ன தெரிய ஆரம்பிக்கும்னா திவ்யமான சுவையானது. அக்கார வடிசல் சொன்னல, அக்கார வடிசலோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாமையே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. திவ்ய சம்பித்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவலோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் எதை எல்லாத்தையும் அனுபவிப்பாங்களோ எந்த வஸ்துவோட சம்பந்தம் இல்லாமல் அதை அனுபவிக்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு வந்துவிடும். சரி, திவ்யம்னா என்ன சுவாமி? திவ்யத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது திவிபவம் திவ்யம் ஒரு லட்சணம் சொல்லுவோம். திவி அப்படின்னா சொர்க்கம். சொர்க்கத்துல இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு திவ்யம்னு பேரு. இது ஒரு லட்சணம். சொர்க்கத்துல என்ன சுவாமி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொர்க்கத்துல நம்ம பார்க்குற மாதிரி ஸ்தூல விஷயங்கள் இருக்காது. இப்போ எனக்கு மைசூர் பாக் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? கடைக்கு போய் மைசூர் பாக் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு தான் அந்த டேஸ்ட் அனுபவிக்க முடியும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்தூல பிராகிருத சம்பித்து, ரச சம்பித்துன்னு பேர். இதே நேரத்தில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வஸ்துவை நினைச்சாலும் அந்த வஸ்து இல்லாமலேயே எனக்கு அந்த வஸ்துவை பற்றின டேஸ்ட் வந்து நாக்குக்கு வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் திவ்யம். அப்போ எங்கே திவ்யத்தை நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்க. எங்கே நம்ம அனுபவிக்கிறோமா இல்லையா? நல்லா யோசிங்க பார்க்கலாம். வஸ்து இருக்கக்கூடாது. சொப்பனத்தில் மைசூர் பாக் இல்லை. மைசூர் பாக் சாப்பிட்டேன், அங்கே ஃப்ளவர்ஸ் இல்லை, ஆனால் ஃப்ளவர்ஸோட ஸ்மெல்லாம் எனக்கு இருந்துச்சு. அப்போ விஷய சம்பந்தம் இல்லாமல் அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லு இதெல்லாம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் திவ்யம் அப்படின்னு பேர். அப்போ இந்த நாக்கோட வரப்போகுது வெயிட் பண்ணுங்க. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறார் ஆச்சரியம். எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவார் பொறுமையாக. என்னென்ன சம்பித்துன்னு வரப்போகுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாக்கோட டேஸ்ட்டை நீங்கள் அந்த நுனியை வந்து தாரணை பண்ணி அபியாசம் பண்ணிக்கிட்டே வரும்போது மெதுவாக நீங்கள் உங்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா எந்த டேஸ்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நாக்குக்கு வந்துவிடும். நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபியாசம் கம்மி, அதெல்லாம் கான்சென்ட்ரேஷன் எனக்கு இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நாக்கோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகம். என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று சாப்பிட்ட பாயசத்தோட டேஸ்ட்டை நாக்கில் கொண்டு வர முடியும். இப்போ இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் சொன்னேன்ல அம்மாவோட ஸ்மெல்ல 30-35-40 வருஷம் கழித்து கூட அம்மாவோட ஸ்மெல்லை எனக்கு கொண்டுட்டு வர முடியும். இது ஏதோ ஜென்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முந்தின ஜென்மத்தில் யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களா இருக்கும், நான் பண்ணியிருப்பேனா இருக்கும். ஆனால் இந்த ஜென்மத்தில் அதிகம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம். அந்த பண்ணாமல் இருக்கிறதே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆழ்ந்து போய் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நாக்குல கொண்டுட்டு வர முடியும். நல்லா தெரிஞ்சுங்க, சொப்பனத்தில் நமக்கு நடக்கிறது எல்லாம் விஷயமே இல்லாமல் அந்த விஷயத்தோட சுகத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? அனுபவிச்சுட்டு இருக்கோம். சப்தம், ரூபம், ரசம், கந்தம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். அப்போது நமக்கு வந்து வாசனைகள் எல்லாம் அப்படியே இருக்குது. அந்த வாசனைகள்லேருந்து ரீகால் பண்ணுற சாமர்த்தியம் தான் நமக்கு வேணும். அந்த ரீகால், அதுக்காக நான் உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் சொல்கிறது, ஜி எந்த காரியம் பண்ணாலும் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பண்ணு. சமத்துவம் யோக உச்சது, யோக கருமசு கௌஷலம். ஒரு காஃபி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஃபுல்லாக அதோட ஃப்ளேவர் என்னன்றதை இது பண்ணு. அந்த டேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கசப்பை நல்லா இது பண்ணுங்க. அப்போ இதில் என்ன சிக்கரி கலந்துருக்கு, எவ்வளோ காஃபி கலந்துருக்கு, என்ன பால் கலந்துருக்கு, எவ்வளோ சுகர் போட்டிருக்கான், அதோட பெர்சன்டேஜில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணு. சின்ன சின்ன விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா அந்த மெமரி வந்து பார்த்தீங்கன்னா வாசனையாக பதிவாகுது இல்லை, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவாகும். அப்படி பதிவாச்சு அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி காஃபியோட ஒரு கடை இருக்குது, அந்த கடையோட காஃபியை ரெகுலராக நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த காஃபி என்ன டேஸ்ட் அப்படின்னு எனக்கு தெரியும், காஃபியோட ஃப்ளேவர் என்னன்றது எனக்கு தெரியும்.
நான் போடுற காஃபி என்ன ஃப்ளேவரில் என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியும். அப்போ இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற விஷயத்த அந்த விஷயத்தை சேவனம் பண்ணாமையே, அதை கொடுக்காமையே அந்த விஷயத்தை அப்படியே மனசில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர முடியுமா அப்படின்னு பாருங்க. அப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுலேயே நிற்கிற கான்சென்ட்ரேஷன் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் திவ்ய கந்தவதி அப்படின்னு பேர், திவ்ய ரசவதின்னு பேர். அடிச்சா இது வந்து பார்த்தீங்கன்னா நாக்கோட நுனியில பண்றது. அடிச்சா 2 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தாலுனி ரூப சம்பித்து. அப்ப தாலுன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நாக்கோட கீழ் பகுதி இருக்குல்ல, பல்லுக்கு கீழே, பல்லுக்கு நாக்குக்கும் பல்லுக்கும் கீழே இருக்குல்ல, கீழே சங்கர சக்காரம் சொல்லுங்க பார்க்கலாம். இச்சு யஷானாம் தாலு. ஈ சொல்லி பாருங்க. நாக்கோட நுனி எங்க வருது? இ. ச ச சொல்லி பாருங்க. ச ச ஜ ஜ ச ச ஜ ஜ. இச்சு ஈ சகாரம் இச்சு யா. யா சொல்லி பாருங்க. யா யா யா. யா சொல்லும் போது நாக்கோட டிப்பு எங்க இருக்குன்னு பாருங்க, பல்லுக்கு கீழே இருக்கும். இச்சு யஷானாம் தாலு. சங்கர சக்காரம் சொல்லிங்க. ஷ சங்கரர் கீழே இருக்கா? அந்த நாக்கோட நுனி கீழே இருக்குல்ல, இந்த இடத்துல என்ன பண்ணணும்? தாரணை பண்ணணும். இந்த இடத்துல தாரணை பண்ணணும். திரும்பவும் அதே தான். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நாக்கோட கீழே லைட்டாக கிள்ளி விடுங்க. நாக்குக்கும் அந்த கீழே இருக்கிறதுக்கும் ஒரு லைட்டாக ஒரு லேயர் வருதா கனெக்ஷன், அந்த கனெக்ஷனில் போய் லைட்டாக கிள்ளி விட்டுருங்க. கிள்ளி விட்டு தியானத்தில் உட்காந்துருங்க. 2-3 வாட்டி பஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி டெய்லி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புண்ணு மாதிரி ஆகிடும். நீங்கள் டச் பண்ணி விட்டீங்கன்னா அது அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அது பாட்டுக்கு வலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணி கொஞ்ச நாள் அப்படி அபியாசம் பண்ணீங்கன்னா நேச்சுரலாகவே உங்களால் அந்த இடத்துல பிஞ்ச் பண்ணாமையே உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அப்போ தாலுன்னு சொல்லக்கூடிய கீழ் அன்னம் தமிழில் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன பேர்? கீழ் அன்னம் அப்படின்னு சொல்லுவோம். மேலன்னம் கீழன்னம். மேலே இருக்கிறதுக்கு பேர் கீழே மூர்தான்னு பேர், மேலன்னம் சொல்லுவோம். பல்லுக்கு கீழே இருக்கிறது தாலுன்னு பேர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தியானம் செய்யறதுனால என்னைக்கு சுவாமி கிடைக்கும் அப்படின்னா திவ்ய ரூப சம்பித். என்ன கிடைக்கும்? ரூப சம்பித். ரூபங்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். என்ன ஆகும்? அதில் தியானம் பண்ண 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 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாரை பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ இருந்த இடத்துக்குள்ள இருந்து அவங்க இல்லாமையே அவங்கள பார்க்க முடியும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்ரி நாராயணரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே திருவண்ணாமலையில் இருந்துக்கிட்டே பத்ரி நாராயணரை பார்க்க முடியும். இங்கே இருந்துக்கிட்டே கேதாரீஸ்வரரை பார்க்க முடியும். இங்கே இருந்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குருநாதரை வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். யாரோட ரூபத்தை வேணாலும் என்னால் கொண்டுட்டு வர முடியும். நான் வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தில் இருக்க இந்திரனையோ யாரை பார்க்கணும்னு நினைக்கிறேனோ அவங்கள எல்லாத்தையும் இருந்த இடத்துல இருந்து பார்க்க முடியும். அப்போ என்ன அர்த்தம்னா அந்த பெர்சன் பக்கத்தில் இல்லாமையே அவரை பற்றின ஞானமானது ரூபமானது நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூப சம்பித்துன்னு பேர். இதுக்கு அடுத்தது இது என்னது அப்படின்னு கேட்டினா கந்த பிரவிற்த்தி, அதுக்கப்புறம் ரச பிரவிற்த்தி, இப்போ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரூப பிரவிற்த்தின்னு பேர். முதல்ல உங்களுக்கு வந்து இருந்த இடத்துல இருந்து ரூபங்கள் உண்டாகணும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் என்ன ஆகுனா யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்தந்த ரூபங்கள் உங்களுக்கு முன்னாடி வந்துடும். ரசப்பிரவிற்த்தி என்னது? எங்க இருந்தாலும் எந்த டேஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் அந்த வஸ்து இல்லாமலேயே உங்களுக்கு ரசம் அந்த டேஸ்ட் வந்துருச்சுன்னா அது ரசப்பிரவிற்த்தின்னு பேர். எங்க இருந்தாலும் எதை வேணாலும் ஸ்மெல் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது கந்த பிரவிற்த்தின்னு பேர். அப்ப கந்தம், ரசம், ரூபம். மூக்கோட நுனி கந்த பிரவிற்த்தி, நாக்கோட நுனி என்னது? ரசப்பிரவிற்த்தி, தாலூல பண்றது என்னது? ரூப பிரவிற்த்தி. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு ஜிஹ்வா மத்திய. ஜிஹ்வா மத்தியன்னு அர்த்தம்? நாக்கோட மையப்பகுதி, நாக்கோட நுனி. நாக்கோட நுனிக்கு முன்னாடி ஒரு பஞ்ச் பண்ணுங்க, அவ்வளோதான். ஒரு கிள்ளி விட்டு அதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
இதெல்லாத்தையும் நீங்கள் பண்ணி பார்க்கணும், ஏதாவது ஒன்று சும்மா லைட்டாக. அப்போ அந்த இடத்துலையே கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஷ சம்வித் அப்படின்னு பேர். ஸ்பர்ஷ சம்வித்துனா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதை ஸ்பர்ஷம் பண்ணுறோன்னு நினச்சாலும் அந்த ஸ்பர்ஷம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யமான ஸ்பர்ஷம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். எனக்கு மயிலிறகுனால அப்படியே தடவுனா எப்படி இருக்கும்னு எனக்கு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மயிலிறகு எடுக்காமலேயே நான் என்ன பண்ண முடியும், இந்த தாரணை பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடம்புல மயிலிறகு தடவுன மாதிரி இருக்கும். நல்ல பட்டு துணியை வந்து பார்த்தீங்கன்னா மேலே போட்டால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறனோ அதே மாதிரி பட்டு துணி இல்லாமலேயே பண்ண முடியும். இது மாதிரி ஏதோ ஒரு குழந்தையோட ஸ்பர்ஷம் எனக்கு வந்து வேணும்னு நினச்சேன்னா குழந்தை இல்லாமலேயே அந்த ஸ்பர்ஷம் எனக்கு தெரியும். ஸ்திரீகள் இல்லாமலேயே ஸ்திரீகளோட ஸ்பர்ஷத்தை ஒருத்தர் அனுபவிக்க முடியும். இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஷ சம்வித் அப்படின்னு பேர். இது வந்து அபியாச காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பர்ஷ சம்வித்துன்னு பேர். இது எங்கே போனாலும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா அதை பற்றின டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகள் வரும் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஸ்பர்ஷ பிரவருத்தின்னு பேர். சம்வித்துனா மெடிடேட் பண்ணுற அந்த காலத்தில் அறியறது. அதே வந்து பார்த்தீங்கன்னா எதில் வேணாலும் போக முடியும் அப்படின்னா அதுக்கு பேர் பிரவருத்தின்னு பேர். அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்து எதை ஸ்பர்ஷம் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த ஸ்பர்ஷம் உங்களுக்கு வந்துவிடும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அதிகம். எனக்கு நாக்குக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொடு உணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பஷ்டம். யாரை தொடணும்னு நினச்சாலும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண நான் ரொம்ப அதிகம் போகிறதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் போனால் என்ன டேஞ்சர்லாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் லைட்டாக கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணால் கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுற இது வந்து ரொம்ப ஸ்பஷ்டமாக இருக்கும். ஆனால் அதிகம் நான் போகவே மாட்டேன். ஆயிடுச்சா? இதை பண்ணுனா இது நடக்கும். இதுக்கப்புறம் ஜிஹ்வா மூலே, ஏதோ முந்தின ஜென்மத்தில் யாரோ என்னோடய குருநாதர் என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு இதெல்லாம் டீச் பண்ணியிருக்கணும். அதனால தான் இப்போ யோசிப்பேன், என்ன இவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு அப்படின்னு. லைட்டாக ஒரு சின்னோண்டு டச்சு படுறதுக்கு முன்னாடி கூஸ்பம்ஸ் ஆகிற மாதிரி பக்கத்தில் வந்தால் கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்பஷ்டமாக தெரியும். பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, தூக்கத்தில் என்ன பிரச்சனை தெரியுங்களா? நேற்று நைட்டு அதே தான், லைட்டாக ஏதாவது பக்கத்தில் வந்தால் கூட தெரிஞ்சு. அப்போ என்ன ஆகும், தூக்கம் கலைஞ்சிடும். அப்போ அதே மாதிரி எந்தாவது டேஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா மனசு என்ன பண்ணும், அந்த டேஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரில் பண்ணி போயிட்டே இருக்கும். 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் என்ன பார்த்துட்டு இருக்கேன் தெரியுங்களா, என்னென்னோ பஞ்சாபி டிஷ்ஷு, அந்த டிஷ்ஷு இந்த டிஷ்ஷுன்னு ஒரே ஊரில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். ஏன் தெரியுங்களா, நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடங்க மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்துலலாம் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா ரொம்ப டேஞ்சர், ரொம்ப டேஞ்சர். இதே வந்து நான் சுவாமி விஷயத்தில் போயிருந்தேன்னா எப்படி இருக்கும், பஞ்சாபி டிஷ் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு ராத்திரி ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 10:30 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாபி ஆலுதம் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணுறது, அப்புறம் தால் மக்கானி எப்படி பண்ணுறது, இதெல்லாம் விதவிதமாக நான் பண்ண போகிறது இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற வாசனை தூண்டி விட்ட மாத்திரத்தில் விதவிதமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஆச்சரியம், இதை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன், ஆனாலும் பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போ இதே விஷயம் திவ்யமானதில் நடந்துச்சுன்னா என்ன நடக்கும், அந்த அக்கார வடிசை மட்டும் சாமி கொடுத்தா பாருங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு மனசில் வந்து கொண்டு வந்தப்பா. திருவரங்கத்தில் மட்டும்தான், ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் இது கிடைக்கும்ல அப்படின்னு போய் மெதுவாக இப்போ சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீரங்கத்து சுவாமியோட முகம் வந்துருச்சு. அந்த நாமமும் அந்த கருப்பு இதுவும் அவர் படுத்திருக்க ஸ்டைலும் மனசுக்குள்ள வந்துச்சு. எங்கே பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அக்கார வடிசல். ஆனால் போய் நின்னது எங்கே போய் நின்னேன், சுவாமிகிட்ட போய் நின்ட்டேன். இதே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆலுதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போய் விதவிதமாக வீடியோலையே சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால பிரயோஜனம் இருக்கா, இல்லை. அப்போ திவ்யன்னு போட்டுக்கணும். அப்போ திவ்யத்திலையும் உலகியல் விஷயங்களை சிந்திக்காம ஈஸ்வர விஷயங்களை சிந்திக்கணும். புரிஞ்சுக்கணும். இதுக்கு அடுத்தது ஜிஹ்வா மூலே.
ஜிஹ்வா மூலம் என்னது? ஜிஹ்வா மூலம் எது? அப்படின்னா நாக்கோட ஆரம்பம், தொண்டையிலிருந்து நாக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லை, அதுக்கு வந்து குஃபௌ கஃபௌச்ச ஜிஹ்வா மூல்யா. குஃபௌ என்ன சொல்லலாம், இதில் வந்து பகவத்கீதையில் வந்து நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. அர்த்த விசர்க்கம் எதுனா கவர்க்கத்துக்கு முன்னாடி காக்கா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விசர்க்கத்துக்கு பேரு ஜிஹ்வா மூலம்னு பேரு. காக்கா காக்கா, அந்த காக்காக்கு முன்னாடி இருக்கிறது. ஸ்திததி கிம் பிரபாஷேத, ஸ்திததீஹி ஸ்திததீஹி கிம் பிரபாஷேதன் இருக்கு. அதை படிக்கும் போது என்ன படிப்போம்? ஸ்திததி 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 கிம் ஸ்திததி கிம் பிரபாஷேத. அந்த ஸ்திததி இஹ் இஹ் சொல்றோம்ல, இஹ் சொல்லுங்க பார்க்கலாம் உச்சரிப்பு. இஹ் 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 இஹ். அந்த இஹ் எங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்குதோ அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அர்த்த விசர்க்கம்னு பேர். விசர்க்கத்தை பாதி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இஹ் 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 இஹ்னு பொண்ணுனீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது உற்பத்தி ஆகிற இடம் ஜிஹ்வா மூலம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் கதம் ச புருஷ பார்த்த, கதம் ச புருஷ பார்த்த, புருஷ புருஷ பார்த்த குஃபௌ கஃபௌச்ச அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஹ்வா மூலியஸ்ய ஜிஹ்வா மூலம். இது அப்படின்னா இந்த இந்த இடத்துல இஹ்னு உச்சரிக்கிற அந்த இது எது இருக்கோ, கா கா சொல்லி பாருங்க. கக்கா 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 காகா கக்கா காகா கக்கா காகா இஹு, இதெல்லாம் உச்சரிக்கிறோம்ல, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொண்டையோட ஆரம்பத்திலேருந்து வருது, நாக்கோட இதுல இருந்து வந்துகிட்டு இருக்குது. அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஹ்வா மூலம்னு பேர். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ எனக்கெல்லாம் தொண்டை கட்டி தான் இருக்கு. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா புளிச்ச மோரை தயிரை சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, தொண்டை கட்டி போயிடும். அப்போ புளிச்ச மோரை சாப்பிட்டு பேசாமல் தொண்டை கட்டி போச்சு அப்படின்னா அங்கேயே மெடிடேட் பண்ணலாம். சும்மா ஜாலிக்காக சொல்கிறேன். அப்போ தொண்டையோட ஆரம்பத்தில் நாக்கோட நுனி ஆரம்பம் இதுல அந்த இடத்துல ஜிஹ்வா மூலம்னு பேரு. அதுல சப்த சம்வித், சப்த சம்வித்துன்னு என்ன அர்த்தம்? அதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவா மெதுவா கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா சப்தங்கள் எல்லாம் திவ்ய சப்தங்கள். திவ்ய சப்தங்கள்லாம் என்ன அர்த்தம்? கந்தர்வர்கள் பேசுறது, தேவர்கள் பேசுறது, பறவைகள் பேசுறது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அமானுஷ்யமா இருக்கிற எல்லா சப்தங்களும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. ஆளே இல்லாம நீங்க என்ன பண்ண முடியும்? அந்தந்த விஷயத்தோட சப்தங்களை ஹியர் பண்ற சாமர்த்தியம் உங்களுக்கு வந்துவிடும். இதெல்லாம் முன்னாடி இப்ப நான் அன்னைக்கு ஒரு கதை சொன்னேன் பார்த்தீங்களா, என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜா வந்து பார்த்தீங்கன்னா மேலே நடந்துகிட்டு இருந்த ரைக்கோ மகரிஷியோட கதையில சொன்னேன். அவருக்கு வந்து பறவைகளோட பாஷை தெரியும். அப்போ முன்னாடி இருந்தவங்களாம் பறவைகள் பாஷை, மிருகங்களோட பாஷை இதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்களே எப்படி சுவாமி அப்படின்னா இந்த மெத்தட் தான். இதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேவர்கள் கந்தர்வர்கள் பேசுறதெல்லாம் கூட நம்மளால அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு அடுத்தது ஆச்சாரியர் சொல்றாரு, அப்ப அந்த சப்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரவருத்தி ஆச்சுன்னா என்ன பேர் அப்படின்னா சப்த பிரவருத்தின்னு பேர். ஒரு இடத்துல இருந்து நல்லா தாரணை பண்ணி அபியாசம் பண்ணி 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 எதை நினைச்சாலும் அவங்க பேசுறதெல்லாம் உங்களுக்கு நல்லா கேட்க ஆரம்பிச்சிச்சுன்னா நீங்க உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க என்ன பண்ணலாம்? எறும்பு என்ன பேசுது, அனிமல்ஸ் யானை பூனையெல்லாம் என்ன பேசுது, குரங்கு என்ன பேசுது, தேவர்கள் என்ன பேசுறாங்க, இது மாதிரி அசுரர்கள் என்ன பேசுறாங்க, இது எல்லாத்தையும் ஹியரிங் பண்ண முடியும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் ஒரு அனுபவம் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது நான் போறேன்னு வச்சுங்களேன், எங்கேயாவது நான் போறேன், ஏதோ ஒரு நமக்கு அந்நியமா அமானுஷ்யமா யாரோ இருக்காங்கன்னு வச்சுங்க, ஒரு வீட்டுக்குள்ள நுழையிறேன், இல்லை ஒரு இடத்துக்கு போறேன், எங்கேயாவது தியானம் பண்றதுக்கோ ஜெபம் பண்றதுக்கோ ஏகாந்தத்துக்கு போறோம், காட்டுக்கு போறோம், ஒரு நதிக்கு போறோம், ஆளு நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு போறோம். இந்த இடத்துல எல்லாம் எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இந்த வலது காது இருக்கு பார்த்தீங்களா, இந்த வலது காது என்ன ஆகும்னா அப்படியே ஒரு மாதிரி துடிக்க ஆரம்பிச்சு. இந்த காது வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக துடிக்க ஆரம்பிச்சிடும். நான் ஃபுல்லாக பிரவருத்தி பண்ணலை, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த ஒரு சிம்டம்ஸை வச்சோனையே நான் சொல்லிடுவேன், இங்கே வந்து நம்ம இல்லாமல் வேற யாரோ இருக்காங்க சொல்லிடலாம். பேயோ பிசாசோ இல்லை தேவர்களோ இல்லை கந்தர்வர்களோ இல்லை நமக்கு தெரியாமல் யக்ஷினியோ எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், இதை எல்லாத்தையும் இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காது வந்து பார்த்தீங்கன்னா துடிக்க ஆரம்பிச்சிடும். காது வந்து சுறுன்னு ஒரு மாதிரி நமன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இச்சிங் மாதிரி இந்த காதோட நுனியில கேட்க ஆரம்பிச்சிடும். சப்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர 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 சரன்னு சப்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். அப்படி கேட்க ஆரம்பிச்சிச்சா நான் நிச்சயமா சொல்லுவேன், இந்த இடத்துல நமக்கு அந்நியமா ஆள் வேற யாரோ இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த லைஃப்க்கு வரத்துக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம இல்லாமல் வேற யாருக்கும் பார்த்துருந்துங்க. நான் எங்கே போனாலும் சொல்லுவேன், பார்த்துருந்தீங்கன்னா என்ன அர்த்தம், இங்கே நம்ம இல்லாமல் வேற யாரோ இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சு. இதெல்லாம் வந்து பிரவருத்தி. இத்தியேதாக பிரவருத்தையா, இந்த விதமா ரூபரசகந்த ஸ்பர்ஷம் முதலிய பிரவருத்திகள் இருக்குல்ல, இது உற்பன்னா சித்தம். உற்பன்ன சித்தம் அப்படின்னா எந்த இடத்துல போய் இது மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தெரியாத திவ்யமான விஷயங்கள், மனுஷ சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கேட்க பார்க்க ஸ்மெல் பண்ண டேஸ்ட் பண்றது இது எல்லாம் உங்களுக்கு உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அப்படிப்பட்ட சித்தம் ஸ்திதி நிபந்தினி. ஸ்திதி நிபந்தினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி அதுலேயே நிற்கிற சாமர்த்தியம் உங்களுக்கு கிடைத்துவிடும். அது மட்டும் இல்ல, சம்சயம் விதமந்தி, அவனுக்கு இருக்கிற சந்தேகங்கள் இருக்குல்ல. இப்ப யாராவது சொல்றாங்க தேவர்கள் இருக்காங்க, யக்ஷர்கள் இருக்காங்க, நான் சொல்றேன் முனிசாமி இருக்கு. முனிசாமி இருக்குன்னா எல்லாத்துக்கும் நம்பிடுவீங்களா? பேய் இருக்கு, பூத்தம் இருக்கு. குட்டிச்சாத்தனை பார்த்துருக்கீங்களா? குட்டிச்சாத்தனை பார்த்துருக்கீங்களா யாராவது? எவ்வளோ பெருசு இருக்கும்? நான் சொல்கிறேன், என்ன சாமி ரொம்ப மாயாஜாலமாக பேசுகிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பேசலாம். எக்ஸ்பீரியன்ஸு ஒருத்தனுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன். நான் சொல்கிறேன், குட்டிச்சாத்தானை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதெல்லாம் பார்க்குறோம்ல, இந்த டிவி சீரியல் அது இதுன்னு எதையாவது எப்படி போட்டிருப்பான், கால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே முடியும் இப்படியே வந்து வெள்ளையா, பாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்குன்னு இப்படி இருக்கும். குட்டிச்சாத்தான் எவ்வளோ ஹைட்டு தெரியுங்களா இருக்கும்? 3 அடி இருக்கும், வெள்ளையா இருக்கும். குட்டிச்சாத்தான்ல நிறைய வெரைட்டி இருக்கு. இப்போ நான் இப்படி சொல்றேன்னு வச்சுங்களேன், யாராவது கேட்குறவங்களா இருக்கும், சாமி கதை விடுறாரு, சாமி நல்லா கதை விடுறாரு அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? யக்ஷினி பார்த்துருக்கீங்களா? யக்ஷினி பார்த்துருக்கீங்களா? நான் வந்து நர்மதா கரையில் ஒரு யக்ஷினியை பார்த்தேன். என்ன சௌந்தரியம் தெரியுங்களா? காட்டுக்கு நடுவுலங்க, ஆளே நடமாட்டம் இல்லை, ஒரு பெரிய ஏரியா ஃபுல்லாக காடு. இந்த ஏரியா காடு, அந்த ஏரியா காடு. அந்த காட்டுக்கு நடுவில் நான் போயிட்டுருக்கேன். போயிட்டுருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துல போயிட்டுருக்கேன். ஏக்காந்தம் காலையில் ஒரு 9:30 மணி போயிட்டுருக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன மரங்கள், நடுவில் பாதை, ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கூட இல்லை. நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒரு ஸ்திரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு, ஒரு 20-22 வயசு இருக்கும். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அலங்காரம் பண்ணிக்கிட்டு, ரொம்ப அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருக்கு. எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, இது மாதிரிலாம் நடக்கும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. நான் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு இப்படி ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கு. உட்கார்ந்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில், நான் அந்த பக்கம் தான் போய் ஆகணும், அந்த பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது எங்கே கஹாச்சாரியோ அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேன். வாய்ஸை கேட்டால் அப்படியே இப்போ நான் சொல்லும் போது எனக்கு வந்து கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்குது, கஹாச்சாரியோ எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குது. எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகி நிற்கிது. என்னடா இது, இந்த வாய்ஸ் கேட்கவே இல்லை. அந்த மாதிரி வாய்ஸ். கிராமத்து பெரிய காட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்திரீ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆபூஷணமா, நல்ல சௌந்தரியவதியா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இல்லை. நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு, வந்தது வேற ஏதோ விசேஷமான ஆள் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவாக பேசுகிற மாதிரியே பேசிக்கிட்டு, ஆஜா இதர் பைட் ஜாவ் தோடி தீர் பாத் கரீங்க அப்படின்னு, கொஞ்ச நேரம் உட்காருங்க, உட்கார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிச்சோ இல்லையா, தெரிஞ்சு போச்சு. மாட்டுனோம், ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு விட்டுறோன்னு தெரிஞ்ச எனக்கு. அவ்வளோதான், நம்ம பலி ஆயிடுவோன்னு தெரிஞ்சு போச்சு. மெதுவா
மூவ் ஆகிட்டே நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா கையில் ருத்ராட்ச மாலை வச்சுருக்கேன், ஜபம் பண்ணிக்கிட்டே போகிறது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உபனிஷத்து மந்திரங்கள், நாராயண ஸ்மரணம், இதை பண்ணிக்கிட்டே தான் போயிட்டுருக்குது. மெதுவாக நான் என்ன பண்ணேன், நை 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 மை குச் ஜாதா தூர் ஜானா ஹே ஃபிர் ஜேகேங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பொண்ணுட்டு வந்து வேகமாக மூவ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளோன்னே ஒரு அக்கண்ட ராமாயண ஜபம் பண்ணக்கூடிய ஒரு ஆசிரமம், ஒரே ஒரு சன்னியாசி மட்டும்தான் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா நித்திய ராமாயண பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கார். பண்ணிகிட்டு இருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் போனோன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், உட்காந்து அங்கே டீலாம் கொடுத்ததுக்கு பிறகு நான் லைட்டாக கேட்குறேன், சுவாமி இங்கே ஏதாவது பக்கத்தில் கிராமம் ஏதாவது இருக்கா, வில்லேஜ் ஏதாவது இருக்கா? அவர் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டருக்கு வில்லேஜே இல்லை சுவாமி, காடு தான். 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போனால் தான் வில்லேஜ் இருக்குது. இல்லை சுவாமி, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன் சாமி, பார்த்தீங்களா? அவர் உடனே கேட்டார், பார்த்தீங்களா? ஆமாம் சாமி பார்த்தேன் சாமி, ஊரு காட்டுக்கு நடுவில் ஒரு ஆபூஷணதாரியா, அதுவும் ஒரு வயசு பொண்ணு, எப்படி சாமி இருக்கும்? என்ன சாமி இது அப்படின்னு கேட்டார். மண்டோதரியோட சேவக்கியா, மண்டோதரியோட சேவைக்கு யோசிச்சு பாருங்க. மண்டோதரியோட சேவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இப்போ நான் சொல்கிறேன் மண்டோதரியோட சேவைக்கு அப்படின்னு நான் கேட்குறேன், செக் பண்ணுறேன், கிராஸ் செக் பண்ணுறேன், ஒருவேளை இவர் தப்பாக சொல்லலாம் அப்படின்னு. சுவாமி இங்கே வராதா? இங்கே வரவே வராது, 5க்கு இந்த ஏரியா பக்கமே வராது. நான் வந்து இங்கே எதுக்காக உட்காந்து ராமாயண பாராயணம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த தேசத்துக்குள்ளார அது வரக்கூடாதுன்னு ஒரு எல்லை சொல்கிறேன். அந்த மரத்துக்கு பின்பக்கம் அது வரவே வராது சாமி அப்படிங்கிற. அது என்ன ரூபத்தில் இருக்கு, ராட்சசியா அப்படின்னா? ஆமாம் சாமி ராட்சசி சாமி அப்படின்னு. நீ ஒரு வேளை ஏமாந்து உட்கார்ந்துருந்த அப்படின்னா அது கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது காம உத்பவம் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா பேசுறது அதோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காம வசப்படுத்துறதுக்காக தான் அது வந்திருக்கு. அப்போ ஏதாவது கொஞ்சம் நமக்கு உள்ளுக்குள்ளார யாராவது ஏமாந்து உள்ள காம உத்பவம் ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஆஹா யாரும் இல்லையோ கூப்பிடுதே அப்படின்னு நீங்கள் உட்கார்ந்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ஸோ ஆஹா உங்களை சாப்பிட்றோம். அப்போ யாராவது முன்னாடி வரும்போதே சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் சொல்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லக்கன்கிரி பாபான்னு ஒருத்தர் இருந்தார். லக்கன்கிரி பாபாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், நர்மதா கரையில் ஒரு இடம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சுல்பானி ஜாடின்னு ஒரு காடு. அந்த காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா முதலையில சவாரி பண்ணுவார், முதலையில ஏறி சவாரி பண்ணுவார். உங்களால் நம்ப முடியுமா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாதி நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே இருப்பார், பாதி நாள் வந்து பார்த்தீங்கன்னா மெதுவாக ஏஜ்டு பர்சனாக விருத்தாவஸ்தைக்கு போயிடுவார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். ஒரே ஒரு ரொட்டி தான் சுடுவார். 50,000 பேர் வந்தாலும் ஒரு ரொட்டி தான், 5 பேர் இருந்தாலும் ஒரு ரொட்டி தான். ஒரு ரொட்டி பண்ணி அவருக்கு எல்லாத்துக்கும் ஃபீடிங் பண்ணுவார், மிச்சம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான், என்னங்க கதை விடுறாங்க அப்படின்னு நான் போய் இருந்து அவர் எல்லாத்தையும் பார்த்தேன். அப்போ பார்த்ததுக்கு பிறகு என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, ஓஹோ நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் கூட இந்த உலகத்தில் இருக்கு. இந்த நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கு எப்படி ஃபீடிங் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற முதலைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணிட்டு இருக்கார். இப்போ இல்லை, அவர் சமாதி ஆகிட்டார், இப்போ இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன் அஸ்வத்தாமன் ஒருத்தர் இருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் அந்த சுல்பானி ஜாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப துக்கியா அஸ்வத்தாமன் இன்னும் நடமாடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு என்னோட குருநாதர்கள்லேருந்து நர்மதா பரிக்கிரமம் பண்ணுறவங்க எல்லாம் சொல்கிறாங்க. நான் அந்த ஏரியாவில் போகும்போது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கேயாவது கண்ணில் படுவாரா, பார்த்தா ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். என் கண்ணில் படவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நமக்கு கண்ணுக்கு தெரியாததெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை அப்படின்னு. அப்போ சாஸ்திரங்கள் சொல்லுது யக்ஷ ராட்சச பிசாச கந்தர்வ தேவ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமர கோஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவர்களை பற்றி பேசுது. அப்போ நமக்கு கண்ணுக்கு தெரியுதா? தெரியவே இல்லையே. இப்போ எனக்கு தெரியும் என்னென்னா யக்ஷினி தெரியும். எனக்கு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா யக்ஷினி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு நல்ல ஸ்பஷ்டம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பிசாசு தெரியும், நான் நல்லா ஸ்பஷ்டமாக பார்த்துருக்கேன். எனக்கு வந்து பேய் தெரியும், முனிசாமி தெரியும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டி இருக்குது, இது மாதிரி பிரம்ம ராட்சஸ் தெரியும், இது மாதிரி யக்ஷினி ராட்சசி
இதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போ பார்த்துருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நம்பணுமே, எப்படி நம்ப முடியும் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற ஏதாவது ஒரு சாதனையை நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கைவல்ய நவநீதம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். கைவல்ய நவநீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானி புருஷர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ஞானி புருஷர்களை சொல்லணும். அனிமாதி சித்திகள் உடைய ஞானி புருஷர்கள். ஞானம் வந்துச்சுன்னா அனிமானி சித்தி வருமா சுவாமி அப்படின்னு கேள்வி வரும். ஆத்ம ஞானிகள் இடத்துலலாம் அனிமாதி சித்திகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த ஆத்ம ஞானத்துக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்க ஏதாவது மந்திரமோ இல்லை தந்திரமோ இல்லை பூஜைகளோ ஏதாவது யோகமோ மெத்தட் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஞானம் வந்திருக்கும். அப்போ அது மாதிரி ஞானிகள் அவங்க முன்னாடி பண்ண அந்த அபியாசத்தோட பலத்தினால அனிமாதி சித்திகளை வைத்திருப்பார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ நீங்கள் நான் சொல்லுவேன், உங்கள் கையை தடவி பார்த்தா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் பாதி விஷயத்தை உங்கள் கையை தடவி பார்த்து நான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து கைரேகை தெரியும். உடனே கையை நீட்டிடாதீங்க யாராவது வந்தா. கையை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கையை தடவுனாவே நான் பாதி விஷயத்த சொல்லியிருக்கேன். பாதி விஷயம், உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும், உங்களோட பர்த் எப்படி நடந்திருக்கும், உங்கள் ஃப்யூச்சர் எப்படி போகும், இப்போ என்னவா இருக்கீங்க, என்ன ரோகத்தோடு இருக்கீங்க, என்னெல்லாம் ஹெல்த் எப்படி இருக்குது, உங்களோட எஜுகேஷன் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் உங்கள் கையை தடவி பார்த்தா சொல்ல முடியாது. நம்ப முடியுமா? வந்து பார்த்துட்டு நம்ப, என்கிட்ட கை கொடுத்து பார்த்துட்டு சாமி வந்து ஆமாம் இல்லை சாமி சொல்கிறாரே அப்படின்னு நம்பலாம். அப்போ நம்ம ப்ராக்டிஸ் என்ன பண்ணியிருக்கோமோ அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வேற வேற சித்திகளாக இது மாதிரி சம்பவிக்கும். ஆச்சாரியர் சொல்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ஒருத்தருக்கு இது மாதிரி ஏதாவது சித்தி கிடைக்குது அப்படின்னா, பூமிக்குள்ளார நீங்கள் பார்க்குறீங்க, பூமியை பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார இருக்க புதையல் தெரிஞ்சுதுன்னா நமக்கெல்லாம் தெரியலையே, ஒரு ஆளுக்கு தெரியுது அப்படின்னா இந்த யோக சாதனைகளில் இதெல்லாம் வைக்கிது. யாராவது கேட்கலாம், சுவாமி இங்கே யாரோ இருக்காங்கன்னு நீங்கள் எப்படி சுவாமி சொல்கிறீங்க, எப்படி சொல்கிறீங்க நீங்கள், எங்களுக்கெல்லாம் தெரியலையே. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், ஒன்று இந்த ஜென்மத்தில் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா முந்தின ஜென்மங்களில் பண்ண அபியாசம். அந்த அபியாசம் என்ன பண்ணும், இது மாதிரி திவ்ய விஷயங்களில் உங்களுக்கு பிரவருத்தியை உண்டு செய்துவிடும். அது மட்டும் இல்லை, இந்த பிரவருத்தியை உண்டு பண்ண சித்தம் என்ன பண்ணுது, அசையாமல் ஒரு இடத்துல நிப்பாட்ட முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சம்சயம் விதமந்தி. சம்சயம்னா என்ன அர்த்தம், ராட்சசர்கள் இருக்காங்க, தேவர்கள் இருக்காங்க, யக்ஷர்கள் இருக்காங்க, யக்ஷினி இருக்கு, குட்டிச்சாத்தான் இருக்கு, பேய் இருக்கு, இது மாதிரிலாம் சொல்ற அஸ்வத்தாமன் இருக்கான், இதெல்லாம் சொல்றேன்னு வச்சுங்க. இது மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அவர் கதை விடுறார் சுவாமி அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த விஷயத்த பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அப்போ வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. ஆமாம், சாஸ்திரத்தில் சொன்னதெல்லாம் சத்தியம்தான், இதெல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. பாஷிகர் சொல்றார், யத்யபிஹி, அடுத்த பேராகிராஃப், யத்யபிஹி தத் சாஸ்திர அனுமான ஆச்சாரிய உபதேசைஹி அவகதார்த்தம் தத்துவம். இப்போ நான் சொன்னதெல்லாம் என்னது, அமரகோஷத்தில் விட்டாச்சு. ஆமாம், சமாதி பிரஜாம்ச துவாரி பவந்தி இது. சரி, இதெல்லாம் பண்ணலாமா வேணாமா சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு காலையில் நம்ம ஒன்று படிச்சிருக்கோம் தெரியுங்களா, என்ன படித்தோம், கர்ம யோகம் சமாதி யோகம் ச, 2 சொல்லிருக்குன்னா அது என்ன பண்ணும், சம்ஸ்காரத்தை உண்டு பண்ணும், பிரம்ம ஞானத்துக்கு யோக்கியதையை கொடுக்கும். இன்னைக்கு காலையில் கீதா கிளாஸில் இதை ஹைலைட் பண்ணிக்கிங்கன்னு திரும்ப சொன்னேன். அப்போ அந்த சமாதிக்கு என்ன பண்ணணும், ஏதாவது மந்திரம், ஏதாவது தாரணை, தியானம், சமாதி அபியாசம் பண்ணியிருப்பீங்கல்ல, அப்போ அதுக்கு தான் மந்திரம் கொடுக்குறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று ஓங்காரமோ இல்லை பிராணாயாமமோ இல்லை இந்த சூத்திரத்தில் சொல்லலை, ஏதாவது ஒரு தாரணையோ ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா சமாதி பிரஜாம்ச, இது வந்து பார்த்தீங்கன்னா சமாதியை அடைவதற்கு துவாரி ச பவந்தி, துவாரி அப்படின்னா வாசலாக ஆகிவிடுகிறது. அப்போ ஏதாவது ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, மூக்கு நுனி,
இல்லை அப்படின்னா நாக்கு நுனி, இல்லைனா காலு, இல்லைனா நாக்கோட மத்திய பாகம், இல்லைனா நாக்கோட ஆரம்ப பாகம். இதில் ஏதாவது ஒன்றுத்துல தாரணம் பண்ண 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 கான்சென்ட்ரேஷன் அதிகமாகும். அதுக்கப்புறம் அது எதுவுமே சித்திகளுக்காக இல்லை, எதுக்கு? அது சமாதியை பிராப்தி பண்றதுக்கு துவாரமா வாசலாக ஆகிவிடுகின்றது. அடுத்து மட்டும் சொல்றாரு ஏத்தேன. சரி, ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒண்ணு, இப்ப நான் சொன்னதுல ஏதாவது ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா கிளிக் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்க, பிரவருத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணலாம்? சந்திராதித்ய கிரக மணி பிரதீப ரத்னாதிஷு பிரவருத்தி உற்பன்னா விஷயவதி ஏவ வேதித்தவ்யா, விஷயவதி இவ வேதித்தவ்யா. ஆச்சாரிய ரொம்ப கிளியரா சொல்ற, உங்களுக்கு ஏதாவது ஒன்னுத்துல, இப்ப சொன்னதுல 5 விஷயத்துல ஏதாவது ஒன்னுத்துல கான்சென்ட்ரேஷன் கிடைச்சிருச்சுனாலும் ஏதாவது ஒண்ணுதான் பண்ணணும். எல்லாத்துக்கும் எல்லாரும் பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஏக்க காலத்துல 5லயும் பண்றேன் அப்படின்னு பண்ணீங்கன்னா முச்சந்தில தான் நிற்கணும். ஏன்னா ஒன்றுத்துலையும் முழுசையா அடைய முடியாது. அப்ப ஏதாவது ஒரு சாதனத்தை எடுத்துக்கிட்டு அதிலேயே தாரணம் பண்றது. இது இல்லாம வேற ஒரு தாரணம் சொல்லியிருக்கேன். எங்க? புருவமத்தி. நம்ம ஏற்கனவே எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறது. ஓங்காரத்தை பண்ணும்போது புருவமத்தியில என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? பிஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். லைட்டா ஒரு கிள்ளிக்கிறது, இல்லைன்னா லைட்டா ஒரு பின்னை வச்சு இந்த இடத்துல குத்திக்கிறது. 2 வாட்டி பிஞ்ச் பண்ணிட்டு ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே கவனத்தை ஃபுல்லா இங்க வைக்கிறது. பிராணனோடு சேர்ந்தே ஓங்காரத்தை அபியாசம் பண்றோம். அப்போ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்தானம், புருவமத்தி, இல்லைன்னா மூக்கு, இல்லைன்னா நாக்கோட நுனி, இது மாதிரி சொல்லப்பட்ட இடங்கள்ல தாரணை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா மெதுவா ஏதாவது ஒண்ணு கிளிக் ஆயிடுச்சுன்னா கூட என்ன பண்ணலாம் தெரியுங்களா? நீங்க சந்திரனை தாரணம் பண்ண முடியும், சூரியனை தாரணம் பண்ண முடியும். சந்திர, ஆதித்ய, கிரக, ஏதாவது ஒரு கிரகம். நமக்குலாம் ரொம்ப வெள்ளி தெரியுமே, காலையில வெள்ளி தெரியும்ல. காலையில 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளி தெரியும். அது மாதிரி வெள்ளி, இது மாதிரி கிரகங்கள், மணின்றதுக்கு அர்த்தம் நவரத்தின மணி. நவரத்தின மணிகள்ல ஏதாவது ஒரு மணி கூட பார்த்தீங்கன்னா பிரதீப, ஏதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தீபத்துல. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம்ல ஜபம் பண்ணுவேன். ஒரு 3:30 மணிக்கு உட்காருவேன். 3:30 மணிக்கு 3 மணிக்கு எனக்கு எப்போ தோணுதோ அப்பெல்லாம் உட்காருவேன். ராத்திரியே தீபம் பார்த்தீங்கன்னா போட்டுருவேன். தீபத்துக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி இருக்கும். நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தீபத்தை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. தீபத்தை பார்த்து சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் மெதுவா காணா போய் மெதுவா அந்த தீபத்திலேயே சித்தம் நிற்க மாதிரி. அதே மாதிரி சந்திரனை பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பௌர்ணமி சந்திரனை எடுத்துங்க. பௌர்ணமி சதுர்த்தி சந்திரனை பார்த்துடாதீங்க, பெரிய அப்பவாதம் வந்து. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பௌர்ணமி சந்திரனை நல்லா உட்கார்ந்து ஃபுல்லா மெடிடேட் பண்றது. ராத்திரியில உட்கார்ந்து நல்லா தாரணை பண்றது. அதே மாதிரி சூரியனை பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த முத்திரைகள் கொடுத்துருக்கு. நல்லா மாத்தியானிக்க சந்தியா பண்றவங்களுக்கு முத்திரை தெரியும். அந்த முத்திரையை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சூரியனை மெடிடேட் பண்ண முடியும். இது மாதிரி பண்றத அபியாசம் மெதுவா பண்ணணும். அப்படின்னா நீங்க இந்த 5 ஸ்தானங்கள்ல பண்ணினீங்கன்னாவே உங்களுக்கு எதுல வேணாலும் தாரணை பண்ணக்கூடிய சாமர்த்தியமானது உண்டாகிவிடும் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா டைரக்டா அதை பண்ணணும்னா அவசியம் இல்லை. இதுல ஏதாவது ஒண்ணுத்த பண்ணி அபியாசம் பண்ணிட்டீங்கன்னா பார்த்த மாத்திரத்துல அதுல உங்களால போக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் ஆச்சாரியர் முக்கியமான பாஷ்யம் சொல்றாரு. இப்ப இருக்கிற பாஷ்யம் ஹைலைட் பண்ணீங்க, இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. ஆச்சாரியர் சொல்றார் யத்யபிஹி, ஏனெனில் எப்படி இருந்தாலும், யத்யபின்றதுக்கு அர்த்தம் எப்படி இருந்தாலும், தத்து சாஸ்திர, இப்ப நம்ம சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். விதவிதமா பகவத்கீதையில இருந்து உபனிஷதங்கள் படிக்கிறோம், அப்புறம் யோக சாஸ்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இது மாதிரி சொல்லக்கூடிய சாஸ்திரங்கள், அந்த சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய அனுமானம், ஆச்சாரிய உபதேசம், சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய அனுமானம், அதை பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு,
உபதேசம் பண்றார். அந்த உபதேசத்தினாலையும் அவகதம் அர்த்த தத்துவம். இப்ப நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியுது. தேவர்கள் இருக்காங்க, அசுரர்கள் இருக்காங்க, அப்புறம் ராட்சசர்கள் இருக்காங்க, யக்ஷினி இருக்கு, பேய் இருக்கு, பூத்தம் இருக்கு, பிசாசு இருக்கு, இதெல்லாம் இருக்கு. சொர்க்கம் இருக்கு, நரக்கம் இருக்கு, பிரம்மலோகம் இருக்கு, கைலாயம் இருக்கு, வைகுண்டம் இருக்கு, பாதாள லோகங்கள் இருக்கு அப்படின்னு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாஸ்திரம், அனுமானம், அதை வச்சுக்கிட்டு ஆச்சாரியரோட உபதேசம், இதுல இருந்து நமக்கு பாத்தீங்கன்னா அவகதம் அர்த்த தத்துவம். அவகதம்னா அறியப்பட்ட விஷயங்களானது. இதுல இருந்தெல்லாம் நமக்கு விஷயம் தெரியுது. அந்த தெரிஞ்சது பாத்தீங்கன்னா சத்பூதமேவ பவதி. ரொம்ப நல்லா சொல்றார். சாஸ்திரத்துல சொன்னது ஒன்னும் பொய் இல்லை, அதெல்லாம் சத்தியம் சத்தியம் சத்தியம். சாஸ்திரத்துல சொன்னது சத்தியம். பெரியவங்க பாத்தீங்கன்னா ரிஷிமார்கள் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு தான் தரிசனம் பண்ணதை தான் எழுதி வச்சிருக்காங்க. பதஞ்சலி பாத்தீங்கன்னா கூமுட்டை இல்லை, குப்பனோ சுப்பனோ இல்லை. பதஞ்சலிக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கிற வியாசர் பாத்தீங்கன்னா சாதாரண ஆளுல குப்பை சுப்பை இல்லை. எல்லாமே மந்திர திருஷ்டாக்கள், மந்திரத்தை பார்த்தவங்க, அபௌருஷேய ஞானத்தை உடையவங்களா இருந்திருக்காங்க, தெய்வீக விஷயங்களோட கனெக்ட் ஆனவங்களா இருக்காங்க. அப்ப அவங்க சொன்னது எல்லாமே சத்பூதம் ஏவ பவதி. சத்பூதம்னு என்ன அர்த்தம்? சத்தியம். அது எல்லாம் இருக்கு. பெரியவங்க சொன்னது எல்லாம் இருக்கு. அமரகோஷத்துல இருக்கு. எத்தனை யோனிகள் இருக்கு. அப்ப அந்த யோனிகள்லாம் பாத்தீங்கன்னா 84 லட்சம் யோனின்னு சொல்றோம். சயின்டிஸ்ட் ஒத்துப்பானா? யோசிச்சு பாருங்க. சயின்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும். சயின்டிஸ்டுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எது பாத்தீங்கன்னா ஸ்தூலமா தெரியுதோ அதுதான் அவனுக்கு தெரியும். அவனுக்கு பாத்தீங்கன்னா அபஞ்சீகிருத்த விஷயமே தெரியாது. ஸ்தூல பூத்தங்களை பத்தி அவனுக்கு தெரியாது. அவனுக்கு ஆகாசமே சரியா தெரியாது. அதுக்கப்புறம் எங்க பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம பூத்தங்களை போறது. அப்போ பாத்தீங்கன்னா அவனுக்கு எதுவுமே தெரியாது சயின்டிஸ்ட். அப்ப அவன்கிட்ட போய் ப்ரூவ் பண்ண முடியும். ஆனா சாஸ்திரம் சொன்னது எல்லாமே சத்பூதம் ஏவ பவதி. அது கண்டிப்பா இருக்கின்ற வஸ்துவா தான் இருக்கு. நமக்கு தெரியலன்றதுக்காக அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, ஏதேஷா யதா பூத்தார்த்த பிரதிபாதன சாமர்த்தியா. எப்படிப்பா சொல்றீங்க அப்படின்னா சாஸ்திரம் பாத்தீங்கன்னா உள்ளதை உள்ளபடி ப்ரூவ் பண்றதுக்காக தான் சாஸ்திரம். இல்லைன்னா நம்ம சாஸ்திரத்தை தாண்டி நம்ம தேடி போகணுன்ற அவசியம் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா யதாபூத்தார்த்த பிரதிபாதன சாமர்த்தியா. யதாபூத்தார்த்தம்னு என்ன அர்த்தம்? உள்ளது உள்ளபடி என்ன இருக்கோ அதை சொல்ற சாமர்த்தியம் சாஸ்திரத்துக்கு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா சாஸ்திரத்தை ஆச்சாரியர் மூலமா கேட்டு அதுல என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோமோ அது எல்லாம் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு நல்லா நம்பணும். ஆனா நம்பிக்கை போதுமா சாமி? நம்பிக்கை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? என்னைக்காவது உங்களுக்கு லைஃப்ல ஏதாவது ஃபெயிலியர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் பொய்யா, எல்லாம் பொய் சொல்றாங்க. இப்ப நிறைய பேர் சொல்றாங்கல்ல சாஸ்திரம் அது மண்ணா கெட்டியா. நான் பார்த்துட்டேங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா பணத்துக்காக ஏதோ பேசிட்டு இருக்காங்க. ஏதோ பிராமணர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நிறைய சன்னியாசிகள் இதெல்லாம் சொல்லி பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேஸ்ட்டுங்க, சும்மா பொய்ங்க, அம்பக்குங்க அப்படின்னு யாராவது சொல்லிட்டாங்கன்னா என்ன ஆயிடும்? உங்களுக்கு லைட்டாக உங்க நம்பிக்கை மெதுவாக ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சு. அப்போ என்ன பண்றது? இன்னைக்கு காலையில ஒன்று சொல்லியிருக்கோமா, ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம். அப்போ ஸ்ரத்த வரணும்னா என்ன பண்றது சுவாமி? எவ்வளவு நாள் பிலீவ் பண்ணிட்டே இருக்கிறது. அப்ப நான் ஆச்சரிய சொல்றேன், ததாபி அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தாலும் கூட, சாஸ்திரம் சொன்னது உண்மையாவே இருந்தாலும் கூட, ததாபி யாவது எதுவரைக்கும் ஏகதேசே அபி ஏகதேசோ அபி ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்ன சாஸ்திரத்துல அநேகம் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம், ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த நிறைய விஷயங்கள்ல ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து புருவ மத்தியோ இல்ல மூக்கு நுனியோ இல்ல நாக்கு நுனியோ இல்ல பிராணாயாமமோ இல்ல ஓங்காரமோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? ஏகதேசோ அப்படி கஷ்டித்து ந ஸ்வகரண சம்வேத்யோ பவதி. எது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது நாம் பண்ணி அதை அபியாசம் பண்ணி அதை சித்தப்படுத்தி அது எனக்கு பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷமா நான் அறியவில்லையோ, எது வரைக்கும் நான் அறியவில்லையோ அது வரைக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பவதி தாவத்து அது வரைக்கும்
தாவத்துனா அது வரைக்கும், எது வரைக்கும் நான் பண்ணி அதை கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாவத்து, அது வரைக்கும் சர்வம் பரோக்ஷம் இவ அப்பவர்காதிஷு. சரி, ரொம்ப தெளிவா சொல்ற. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொன்ன எல்லா விஷயங்களும் என்னவா இருக்கு அப்படின்னா பரோக்ஷம் இவ. பரோக்ஷம் இப்படி சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல, இது மாதிரி பதஞ்சலி சொல்றார், இது மாதிரி ஆச்சாரியர் சொல்றார், இது மாதிரி வியாசர் சொல்றார், இது மாதிரி அகஸ்தியர் சொல்றார், இது மாதிரி திருமூலர் சொல்றார் அப்படின்னு அவர் சொல்றார், அவர் சொல்றார், அவர் சொல்றார். உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். அப்படிதானே சொல்லுவோம். பாசிபிலிட்டி இருக்கு. கடவுள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். நம்ம கமலஹாசன் சொல்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும், இருந்தா நல்லா இருக்கும். எவனாவது கடவுளை பார்த்துருக்கானா? எவனும் பார்த்தது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? கடவுள் இல்லை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யக்ஷமா ஏதாவது ஒரு விஷயமும் ஆகலையோ அது வரைக்கும் சாஸ்திரத்துல சொன்னது எல்லாமே பரோட்சமாக தான் இருக்கும். வெறும் பிலீவ் தான். இருக்கலாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் மித்தாலஜி தானே, வெறும் மித்து தான். இதில் சொல்லியிருக்கிறதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் மித்தாகிட்டோங்க. மித்தாலஜினே நீங்கள் வந்து லைப்ரரிலாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான் தெரியுங்களா? அவன் தூக்கி மித்தில் போட்டான். அடப்பாவிகளா, முகமது அல்லாஹ் பிறந்தது சத்தியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் கிறிஸ்துலாம் பிறந்தது சத்தியம், அதெல்லாம் கரெக்டு. ஆனால் ராமர் பிறந்தது வந்து மித்து. ராமர் பிறந்தது, அப்புறம் வந்து கிருஷ்ணர் பிறந்தது, எல்லாம் மித்தாலஜியில் தூக்கி போட்டாச்சு. அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா எதையும் நம்ம என்ன பண்ணல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் என்ன ஆகும் உங்களுக்கு? ஆச்சாரிய சொல்றார், அப்பவர்காதிஷு சூக்ஷ்மேஷு அர்த்தேஷு. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொன்ன எதையும்னா என்ன அர்த்தம்? அப்பவர்கேஷு. அப்பவர்க்கம்னா என்ன அர்த்தம்? மோட்சம். மோட்சத்திலிருந்து எதெல்லாம் சூக்ஷ்ம விஷயமா கண்ணுக்கு தெரியாததா சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோம், அந்த எல்லா விஷயத்திலையும் என்ன ஆகாது? திருடாம் புத்தி உட்பாதையதி. உங்களுக்கு திருட புத்தி வரவே வராது. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாமே ஏதோ சொல்லியிருக்கு நம்பிக்கையே இல்லாம நான் பிரம்மமா இருக்கேன் இருந்துட்டு போங்க. என்ன இப்போ பிரம்மமாவது மண்ணாங்கட்டியா? அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. மாயாவது மண்ணாங்கட்டியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. எதோ இருந்துட்டு போக வேண்டியதான் சாகிற வரைக்கும். மோட்சம் மண்ணாங்கட்டியா, அது இதுன்னு யோகம், இதெல்லாம் ஹம்பக், இதெல்லாம் வந்து வேஸ்ட் அப்படின்னு நமக்கு எதுலேயுமே என்ன ஆகாது? மோட்சத்திலையும் நம்பிக்கை வராது, சூக்ஷ்மமான விஷயங்கள்லையும் நமக்கு நம்பிக்கை வரவே வராது. திருட புத்தி உண்டாகவே உண்டாகாது. திருட புத்திக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கோம்? விஸ்வாசம். திருட விஸ்வாசம். திருட விஸ்வாசத்துக்கு பேர் தான் ஸ்ரத்தா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதுக்கு தான் ஆச்சரிய சொல்ற தஸ்மாத். ஆகையினால என்ன பண்ணணும் சுவாமி? சாஸ்திர அனுமான ஆச்சாரிய உபதேசம். சாஸ்திரத்திலையும் சாஸ்திரம் சொல்ற அனுமானத்திலையும் ஆச்சாரியரோட உபதேசத்திலையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உபோத்பலனார்த்தம் ஏவ அவசியம். உபோத்பலனார்த்தம்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய உபதேசங்கள் எல்லாம் பொய், அதுல நம்பிக்கை இல்லாம வேஸ்டா போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா உட்பலனார்த்தம் ஏவ அவசியம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடும்? அதுல நம்பிக்கை இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க போயிடும். இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. நான் படிச்சு பார்த்துட்டேங்க. பதஞ்சலி மகரிஷியும் படிச்சுட்டேன், கீதாவும் படிச்சுட்டேன். யூஸ்லெஸ்ஸுங்க, ஒன்றும் இல்லைங்க. நாம தான் ஏமாந்து போயிட்டேன். நிறைய வருஷங்களை யூஸ் பண்ணி போய் உட்காந்து கிளாஸ்ல கேட்டு ஜிபி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ கனெக்ஷனுக்கு கொடுத்த பணம் தான் வேஸ்ட். சாமிகிட்ட இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏதாவது மந்திரச்சாலை ஏதாவது நடந்துச்சுன்னா ஒன்றும் நடக்கல சாமி அப்படின்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணம் உண்டாயிடும். அது உண்டாகாம இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவசியம் கஷ்டித்து விசேஷக. ஏதாவது ஒன்றுத்துல அவசியம் என்ன பண்ணணும்? பிரத்யக்ஷி கர்த்தவ்யா. ஏதாவது ஒரு சாதனைய கையில எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்? எப்படியாவது அதை பிரத்யக்ஷம் பண்ணணும், அவசியம் பண்ணி ஆகணும். ஒன்னுத்துல ஒரு சின்ன கிளிம்ஸ் ஆவது எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப என்ன சுவாமி நடக்கும்? தத்திர தது உபதேஷ்டார்த்த ஏகதேசஸ்ய பிரத்யக்ஷத்வே சதி. சாஸ்திரத்தில் சொன்ன ஏதாவது ஒன்னுத்தையாவது நிஷ்காமிய கர்மம், இல்லைன்னா ஏதாவது ஒரு உபாசனம்,
இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய யோகா மெத்தட், இதை ஏதாவது ஒன்றுத்திலையாவது தது உபதிஷ்டார்த்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல ஏகதேசிய, ஏகதேசம்னு அர்த்தம் ஏதாவது ஒரு எம்மமாவது கையில எடுத்துக்கிட்டு அதை பிரத்யக்ஷத்வே சதி உங்களுக்கு பிரத்யக்ஷம் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன சுவாமி நடக்கும்? சர்வம் சுசூக்ஷ்ம விஷயம் அப்படி எல்லா சாஸ்திரத்துல சொன்ன எல்லா விஷயங்களும், ரொம்ப ரொம்ப அதிசூக்ஷ்மமா சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் அபவர்காத் அபவர்காத்னு அர்த்தம் மோட்சம் வரைக்கும் சாஸ்திரத்தை சொல்ல எல்லா விஷயங்களும் என்னாவது சுஸ்ரத்தீயதே. அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சத்தியங்க சாஸ்திரம். இப்ப என்கிட்ட ஏதாவது அசைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வந்து ஓங்கார அபியாசம் இருக்கு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாம அபியாசம் நான் நீண்ட காலம் பண்ணிட்டு இருந்தேன். அது இல்லாமல் முந்தின ஜென்மங்கள்ல ஏதோ அபியாசம் இருக்கு. அதனால 1-2 அமானுஷ்யமான விஷயங்கள் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தெரிஞ்சதுனால சாஸ்திரம் சொல்றதை நான் நம்புறேன்னா இல்லை வந்து திருட விசுவாசம் இருக்கா அப்படின்னா, சாஸ்திரம் சொன்னது சத்தியம், சாஸ்திரம் சொன்னது சத்தியம், சாஸ்திரம் சொன்னது சத்தியம். எந்த கொம்பன் வந்தாலும், ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் வரட்டும், இல்லை எவ்வளோ பெரிய ஆள் வேணா வரட்டும், ஒரு மண்ணாங்கட்டியும் அவனோட வார்த்தைகள் எனக்கு எதையும் உண்டு பண்ணாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு சின்ன அனுபவமாவது உண்டாச்சுன்னா சாஸ்திரத்தில் இருக்கிற அத்தியந்த சூக்ஷ்ம விஷயத்திலிருந்து மோட்ச பரியந்தம் அப்பவர்க்கம்னு என்ன அர்த்தம்? அப்பவர்க்கம்ன்றதுக்கு அர்த்தம் மோட்சம். அப்பவர்க்கம்ன்றதுக்கு அர்த்தம் மோட்சம் வரைக்கும் இருக்கிற விஷயங்கள்ல நமக்கு என்ன ஆகும்? சுஸ்ரத்தீயத்தை. சுஸ்ரத்தியனா நன்றாக ஸ்ரத்தையானது உண்டாகுது. இப்ப நம்மள்ட்ட இருக்கிறது என்னது? ஸ்ரத்தையா, நம்பிக்கையா, பிலீவ்னஸா? பிலீவ்னஸ் எப்ப வேணாலும் நாசமாயிடும். அப்ப எப்ப நாசமாகாதுன்னா, நீங்க ஒரு யாத்திரை பண்ணிட்டு வாங்கிச்சு. நான் சொல்லுவேன்ல, ஒரே ஒரு யாத்திரை, கையில காசு இருக்கக்கூடாது. நாங்க பண்ண மாதிரி யாத்திரை பண்ணணும். கையில வந்து பார்த்தீங்கன்னா நயா பைசா இல்லாம பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு திருப்பதி நடந்து போக ஆரம்பிச்சது. ஆள் யாருக்கு எங்கெங்க இருக்கீங்களோ அந்த ஊர்ல இருந்து திருப்பதிக்கு நடந்தே போகணும். கையில காசு இருக்கக்கூடாது, யாருக்கும் ஃபோன் இருக்கக்கூடாது, யாருக்கும் அரேஞ்ச்மெண்ட் எதையும் பண்ணிக்க கூடாது. பண்ணிக்காம ஒரு யாத்திரை பண்ணிப்பாரு. கேரளாவில் இருக்கிறவங்க பழனிக்கு பாத யாத்திரையா வாங்க. இங்க பெங்களூர்ல இருக்கிறவங்க, சென்னையில இருக்கிறவங்க திருப்பதிக்கு போங்க, இல்லைன்னா அகோபிலம் போங்க, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு, இல்லைன்னா பழனிக்கு பாத யாத்திரை பண்ணுங்க. ஒரு வாட்டி நீங்க யாத்திரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா 2-3 வாட்டி ஆள் நடமாட்டம் இல்லாத காடுகளுக்குள்ளார யாத்திரை பண்ணிட்டு வாங்க. அப்படி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா பக்தியோட ஸ்ரத்தையோட ஒரு க்ஷேத்திராடனை பண்ணீங்கன்னா நீங்க வரும்போது என்ன சொல்லுவீங்க தெரியுங்களா? சாமி, பகவான் இருக்கார் சாமி, பிராரப்தம்னு ஒன்று இருக்கு சாமி, பிராரப்தம் தான் சாமி என்னை காப்பாத்துது, பகவான் தான் சாமி காப்பாத்துறாரு, இந்த உலகத்துல இருக்க ஒருத்தனும் எனக்கு காப்பாத்தல சாமி, பகவான் இருக்கார் சாமி அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவீங்க? நிச்சயமா சொல்லுவீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, யாத்திரையில தெரிஞ்சிடும் நமக்கு பின்னாடி பகவான் தான் கூடயே இருக்காரு. இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுக்குள்ளார சேஃபா இருக்குமா? அடுத்த வேலை ஃபுட்டு, அடுத்த ஷெல்டர், பேங்க் பேலன்ஸ், அப்புறம் கூடிய இருக்க சுற்றி இருக்கிற நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் சொந்தக்காரவங்க, செக்யூரிட்டி எல்லாம் இருக்கா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு பகவான் மேலே நம்பிக்கை வருமா? இல்லை திருட நிச்சயம் வருமா? நம்பிக்கை. அது பேர் திருட நிச்சயம் இல்லை. எப்போ வேணாலும் புட்டுக்கும். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் பகவான் பார்த்துப்பார் பகவான் பார்த்துக்காருன்னு நம்ம 1000 முறை சொன்னாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பார்த்துப்பாருன்னு ஒரு எண்ணம் நமக்கு ஸ்ட்ராங்காக வரதில்லை. நம்ம தான் நம்மளை பார்த்துக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரு யாத்திரை பண்ணிட்டு வாங்க. யாத்திரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தெரிஞ்சோம், கையில் காசு இருக்கக்கூடாது. நாங்கள் அது மாதிரி யாத்திரை நிறைய பண்ணியிருக்கோம். எந்த பக்கம் போகிறோன்னு கூட தெரியாது. நானாக எப்படி தெரியுங்களா யாத்திரை பண்ணியிருக்கேன்? எங்கேயாவது எந்த ட்ரெயின் வருதோ அந்த ட்ரெயினில் ஏறுவேன். யாத்திரை பாடம் படிச்சுக்கிட்டே இருக்கும்போது நடுவில் எங்கேயாவது கேப் வரும். ஒரு 10 நாள் லீவு, 5 நாள் லீவு. எப்போ லீவுன்னு சொல்லிட்டாரோ அப்படியே கிளம்பிடுறது. கையிலலாம் காசு இருக்காது. ஸ்டேஷன் போகிறது, எந்த ட்ரெயின் காலியாக வருதோ அது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டாக இருக்கும், ரைட்டாக இருக்கும், எங்கே போகும் அதெல்லாம் தெரியாது. ஏறி உட்காந்துறது. ஏறி உட்கார்ந்தோன்னு தான் இந்த ட்ரெயின் எங்கே போகுது? துவாரகா பக்கம். அப்போ துவாரகா சுவாமியை பார்த்துடலாம். எந்த பக்கம் போகுது? மத்திய பிரதேசம் போகுது, அப்போ உஜ்ஜயினிக்கு போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கல்கட்டா போகுது, அப்போ காசிக்கு போயிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போகுது. எந்த பக்கம் போகுதோ அதுக்கப்புறம் தான் எந்த கோயிலுக்கு போகலானே
டிசைட் பண்ணுறது. கையில் ஒரு நயா பைசா இருக்காது, அடுத்த ஷெல்டர் தெரியாது, அடுத்த ஃபுட்டு எங்கன்னு தெரியாது. எங்கே ரொம்ப தோணுதோ, எங்கெல்லாம் மனசில் தோணுதோ அங்கெல்லாம் இறங்கிடுறது. எந்த இடத்துல வேணாலும் இறங்குறது. ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஷனில் வேணாலும் இறங்கி ஆள் நடமாட்டமே இல்லாத எங்கேயாவது வந்து நிப்பாட்டணும்னா கூட இறங்கி படுத்து தூங்கிறது. இடம் கிடைக்கிது, மரத்தடியோ இதோ. என்ன பின்னாடி என்ன தெரியுங்களா? இது ஈஸ்வரன் இருக்கார். அந்த ஈஸ்வரன் இருக்கார்னு நம்பி நம்ம இறங்குறோம்னு வச்சுங்களேன், அந்த யாத்திரையை முடிச்சுட்டு வரும்போது அந்த ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்றது இன்னும் ஸ்ட்ராங்கா சிரத்த உண்டாயிடும். அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட இங்க சொல்லப்பட்ட ஏதாவது ஒரு சாதனத்தை எடுத்துக்கிட்டு அதை தீர்க்கமா நம்ம போறோம்னு வச்சுங்க. இப்போ யோக சாஸ்திரத்துல உபாசனைகள்லாம் சொல்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா லட்சணங்கள் இருக்கு. இந்தந்த பிளேஸ் அடைஞ்சா இந்தந்த சிம்டம்ஸ் தெரியும் அப்படின்னு. அந்த சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்றை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டீங்கன்னா கூட அப்ப என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இது எல்லாம் சத்தியம், யோக சாஸ்திரம் சத்தியம், வேதாந்தம் சத்தியம், வேதம் சத்தியம் அப்படின்னு உங்களுக்கு ஆழ்ந்த திருட நம்பிக்கை உண்டாகிவிடும். அதனால ஏதத்து அர்த்தம் ஏவ இதம், ஏதத்து அர்த்தம் ஏவ இதம், இந்த விதமாக இந்த அர்த்தமானது சித்த பரிகர்ம நிர்திஷ்யத்தை ஹைலைட் பண்ணிங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா, சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பரிகர்ம நிர்திஷ்யத்தை, இந்த விதமாக மெத்தட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பியூரிஃபை பண்றதுக்காக உபதேசிக்கப்படுகிறது. இன்னைக்கு காலையில நான் பார்த்தேன்ல, காலையில பாடத்துல என்ன பார்த்திருக்கோம்? கர்ம யோகம், சமாதி யோகம் ச சம்ஸ்கிருதகான்னு ஒரு வார்த்தை வந்துச்சா, யோக்கியதா ஆப்பன்னகன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சமாதி யோகம் என்ன பண்ணும்? நான் காலையில் ரொம்ப கேர்ஃபுல்லா படிச்சு கொடுத்துருக்கேன். இந்த சமாதி யோகம் அபியாசம் பண்ண முதல்ல என்ன கிடைக்கும்? சத்துவ ரஜஸ், சத்துவம் இருக்கும், ரஜஸ் தமோ குணங்கள் எல்லாம் அழுக்கு, பொல்யூஷன். இது எல்லாம் மெதுவா 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 இந்த அபியாசத்தை பண்ண கேன்சல் ஆகிட்டே போகும். அப்போ கேன்சல் ஆகிட்டே போக சத்துவகுணம் 70% மெதுவா இன்க்ரீஸ் ஆக சத்துவகுணம் மேல போக பொல்யூஷன் எல்லாம் பியூரிஃபை ஆகும். அதுதான் இங்க ஆச்சரியர் சொல்றாரு. இந்த விஷயத்துல ஏதாவது ஒண்ணுத்துல கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலும் சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரணத்தை அடையும். அந்த சுத்திகரணத்தை அடையிறதுக்கு என்ன பேரு? பரிகர்மான்னு பேரு. என்ன பேர் அது? சுத்திகர்மான்னு பேரு. இன்னொரு பேரு பரிகர்மா அப்படின்னு பேரு. அந்த பரிகர்மமானது இந்த இடத்துல உபதேசிக்கப்படுகின்றது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இது எல்லாமே சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தியாச்சுன்னா சமாதிக்கு போறது ரொம்ப ஈஸி. அதனால இது எல்லாம் சமாதிக்கு வந்து பாத்தீங்கன்னா வாசலாக இருக்கின்றன. அப்ப என்ன பண்ணணும்? ஆச்சாரியர் சொல்லிட்டார், ஏதாவது ஒண்ணுத்திலையாவது இறங்கி பிரத்யக்ஷம் பண்ணணும். சின்னதாவது பிரத்யக்ஷமாகும், அதுக்கப்புறம் நல்ல விசுவாசம் வந்துடும், நல்ல ஆழ்ந்து இந்த சாஸ்திரத்துல நம்ம நம்பிக்கையோட போக முடியும். ஸ்ரத்தாவான் லபத்தே ஞான் அப்படின்னு முடியும். மீதி என்னமோ ஒரே ஒரு சின்ன 2 லைன் இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். நமஸ்காரம் ஜி, நமஸ்காரம்.